ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொன்னியும் சக்தியும் ஆவி பிடிக்கிறாங்க. சக்தி வந்து சொல்றாரு, உனக்கு யார்கிட்டயாவது போய் பாட்டு கத்துக்கணும்னு ஆசை இருக்கா பொன்னி? பாட்டு கத்துக்கிறத மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொன்னி வந்து அத்தை கிட்ட தாங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சீக்கிரமாவே அம்மாவே ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை கூப்பிட்டு கத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டைனிங் ஹால்ல காட்டுறாங்க. ஜெயா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட ஷெட்யூல் எல்லாமே பிரீத்தி பாத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாப்பிள்ளை, இதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுந்தரமுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. சுந்தரம் வந்து பவானி கிட்ட வந்து கத்துறாரு. ஜெயாவும் சந்திரசேகரும் பேசிக்கிறாங்க. சந்திரசேகர் வந்து சொல்றாரு, இதனால மாப்பிள்ளை வருத்தப்படுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லங்க, அவளுக்கே ஹெவி ஒர்க் இருக்கு, அவர் எவ்வளவு வேலை தான் பாப்பாரு, வேணா உங்க ஷெட்யூல் வந்து நீங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வீட்டுக்கு 2 கெஸ்ட் வராங்க. வளகாப்புக்காக இன்வைட் பண்றாங்க. அப்ப சக்தியும் பிரீத்தியும் கீழே இறங்கி வராங்க. ஆல்ரெடி சக்தி கூட நிச்சயமான பொண்ணு தானே இவ, இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தேங்க்யூ.